போவாஸ் ரூத்தை பார்த்து அவன் சொல்றாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து பயப்படாதங்க, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் செய்யறேன் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ நம்ம ஒரு காரியத்துக்காக பயப்படுறோம், அவங்க சொல்றாங்க பயப்படாதுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் என்ன பண்ண போறேன், நான் செய்யறேன். அது சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்ல, நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷப்படுவோம், நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. ரூத் யாரு? நம்ம மாதிரிதான், பிரஜாதி மக்கள் தான். யாரு ரூத்? யாரு? ஆண்ட பிள்ளை கிடையாது. உன் தேவன் தான் என் தேவன். குணசாலி. ரூத் யாருன்னா ஓர்ப மாதிரி கிடையாது. அத்தை அப்படியே கட்டியா பிடிச்சி. நகோமி வாழ்க்கையில கூட முடிவு பண்ணிட்டாங்க போகணும்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, கூப்பிட்டு உண்மையாதான் சொல்றாங்க நகோமி அவங்கள பார்த்து, இனி உன் வாழ்க்கையில என்ன உனக்கு சந்தோஷம் கிடையாது. என் 2 பிள்ளைகள் கணவன் இறந்து போயிட்டான், இனி நான் தனியா தான் போறேன், நான் வெறுமையா போறேன், என் வாழ்க்கை வெறுமையா போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்கம்மா. எவ்வளவு நல்ல மாமியார் இல்ல? எந்த மாமியார் இது மாதிரி இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். பிள்ளைங்களும் இல்லம்மா, அவரும் இல்லம்மா, நீ வேலை செஞ்சு காப்பாத்தம்மா என்ன சொல்லாம ஓமான்றாங்க. நல்ல ஒரு மாமியார். நம்ம மாமியாருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க எல்லாம் கூட. நகோமி இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ரூத்து, அத்தை நான் எங்க போக மாட்டேன் அத்தை, உன் கூடவே நான் வரேன் அத்தை. அந்த ஆண்டவர் அதை பார்த்தாரு. பேதுருவே பின்பற்றி வா, இது வர ஆண்டவரே, தூக்கி போட்டு வரான் வலையெல்லாம் இதான் ஆண்டவருக்கே, அது ஆண்டருக்கு இதை தேவை. கூப்பிட்டு ஒண்ணு என்ன செய்யணும்னா வந்துடணும். மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. எந்த காலத்துல அப்படி யாருமே என்ன பண்ணல. யார் சொல்லுவாங்க சொல்லுங்க, மருமக நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்க, உன் தேவன் என் தேவன். நேத்து வரைக்கும் நான் வேற ஆள் தான் கும்பிட்டேன், இப்ப இனிமே கிடையாது. இனிமேல அத்தா நீங்க யார், நானும் நீங்க ஒண்ணுதான். இனிமேல நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன். சின்ன வீட்டா தங்குறாங்க, உன் கூடவே இருக்கேன், உன் கூடவே சாப்பிடுறேன், உன் கூடவே தூங்குறேன். உன் தேவன் என் தேவன், மக்கள் தான் என் மக்கள். உன் மக்கள் தான் என் மக்கள் சொன்னாங்களே, யார் சொல்லுவாங்க? அதுவும் அம்மா, அதுவும் அப்பா, அதுவும் மாமா, அதுவும் சித்தப்பா. எதுக்கு யார் அவங்க? ஏன் அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, எங்க சித்தப்பா ஊர்ல இருக்காங்க, எங்க அக்கா ஊர்ல, அண்ணா ஊர்ல இருக்காங்க. இவங்கள யாரு இருக்கு? நீங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நான் இதுக்கு செய்யணும். எவ்வளவு ரூத் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குல்ல. இனிமேல் உன் மக்கள் தான் என் மக்கள் தான்றாங்க. அப்பா, உங்க ஃபேமிலி தான் என் ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. அந்த வார்த்தை கேட்டு உடனே நகோமி வேண்டான்றாங்க. வேண்டாமா நீ போமான்றாங்க. அந்த மாதிரி சொல்றான், ஜீவனையே அன்றி நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது, நான் தத்துறாங்க. அப்போதான் நம்ம 2 பேரும் பிரிவேன் தவிர அது அவங்க வெட்டி போக மாட்டேன். எவ்வளவு அன்பா அம்மா அவன் மேல, அத்தை மேல. நீங்க அத்தை பார்த்தாலே மருமக பிடிக்க மாட்டேன். எந்த மருமக டிஃபரெண்டா இருக்காங்க வேற. நம்ம 2 பேர் யாரும் பிரிக்கவே முடியாது, அத்தை சாவு தவிர. சொன்ன அத்தை எப்படி இருப்பாங்க அப்புறம் சரி வாமா அங்க கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போன உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த ஊருக்கு போன உடனே மருமக லாங்குவேஜ் தெரியாது, மனுஷங்களே புரியாது, ஆனாலும் நல்ல ஒரு மருமக அவங்க மாமியார் வீட்டுல உட்கார்ந்து வச்சு வேலைக்கு போறாங்க. இப்போ ஹல்லேலூயா. வீட்டுல உட்கார்ல வேலைக்கு போறாங்க. மாமியாருக்கு என்ன தேவையோ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மாமியாருக்கு. இந்த மாமியார் மனசு என்ன பண்ணிப்போ அப்படியே குழுகுன்னு ஆயிடுது. மருமக எப்போ என்ன பண்ணுனா, மாமியாரா என்ன பண்ண சில நேரங்கள்ல அவங்கள குழுகுழு பண்ணிடணும். அவங்கள அவங்க சந்தோஷப்படுத்தணும். அப்படி சந்தோஷப்படுத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க சந்தோஷப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம் அது பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க ஹல்லேலூயா. ஆமா, இந்த ரூத் என்ன பண்றாங்கன்னா மாமியார் அப்படியே பிடிச்சுக்காங்க கெட்டியா. ஏன்? குணசாலி. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது அவங்க, மோவாபியர். ஆனா ஆண்டவர் பாருங்க,
உள்ள உள்ள வராங்க. உள்ள வந்து ஒரு வார்த்தாங்க, இஸ்ரவேலின் சட்டைகளை மறைவாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லையா? எப்படி சொல்றாரு பாருங்க. வந்த உடனே அவருடைய சட்டைகள் மறைவாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம். மாமியார் சொல்றாங்க பாருங்க, இதுல சொல்றாங்க முன்னாடி ஒண்ணு பாருங்க, அழகா சொல்றாங்க. 3:1 பாத்தீங்கன்னா சொல்றாங்க மாமியாரு, நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அல்லேலூயா. மாமியார் பாத்தீங்களா, என் மகளே நீ சுகமாய் வாழணும், நீ சந்தோஷமாய் வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். நீ தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல மகளே, நீ கஷ்டப்பட்டு பார்க்க முடியல. நீ சுகமாய் வாழணும், நீ சந்தோஷமாய் வாழணும், அதுக்கு நான் வழி தேடாதிருப்பேனோ. நல்ல ஒரு மாமியார். ஐக்கியம் பாரு 2 பேருக்கு ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க எப்படி இருக்கும்னா, மாமியார் மருமகள் இப்படி இருக்கணும். 2 பேருமே யாரும் கம்மி இல்லை, 2 பேர் தான். சூப்பர். ஹல்லேலூயா. போவா சொல்றாரு அவன் அம்மா பார்த்து, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்று என் ஊர் மக்கள் எல்லாம் அறிவாங்க. யாருக்கு தெரியுது? அவன் அம்மா அப்பாவுக்கு தெரியும். சொல்லுவாங்க, என் பொண்ணு ரொம்ப குணசாலி தெரியுமா அவனுக்கு. அப்பா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது. யார் சொல்லணும் தெரியுமா? மருமகளுக்கு மாமியார் சொல்லணும், மாமனார் சொல்லணும், புருஷன் சொல்லணும், ஊர் மக்கள் சொல்லணும். எங்க வீட்டுல சொல்லுவாங்க என்னை பத்தி தெரியுமா தெரியுமா, அந்த ஊர்ல தான் போய் கேட்கணும். அப்ப ஹல்லேலூயா. சொல்றாரு போவாஸ், ஊர் மக்கள் அறிவார்கள். என்ன அறிவாங்க? நீ குணசாலி என்று. நம்ம வீட்டுல ஆளுங்க பார்த்தாலே போதும், யாருக்கும் தேவை. நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்க எல்லாம் சொன்னா போதும், உங்க மனைவி குணசாலி சொன்னா எனக்கு எப்படி இருக்கும். நம்ம வீட்டிலேயே சொல்றேனே,